योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சிறு முயற்சி கூட இறை வழிபாட்டில் பெரும் பலனை கொடுக்கும் என்று நாம் அறிவோம். பகவானுடைய பெரும் கருணை நம்மையெல்லாம் மீண்டும் மீண்டும் அவருடைய நாமத்தை சொல்ல வைக்கிறது. அதை நாம தாமரைகளாக அவர் பாத தாமரைகளில் சமர்ப்பிக்க வைக்கிறது. நன்றியோடு இதை கொண்டாடி மேலும் நாள் முழுவதையும் அவருடைய நாமத்தினால் நிரப்புவோம். அத்தோடு இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கும் இந்த நாளில் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கைகளிலே கருவியாக இருந்து பகவான் என்னை செய்விக்கிறார் என்ற நினைப்போடு அதை சேவா தாமரைகளாக பகவானுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். நேற்றைக்கு ஒருவர் கேள்வி கேட்டார், நாம் மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதே போல் நாமும் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி நடந்து கொண்ட பிறகும் அவர்கள் நாம் எதிர்பார்த்தபடி நாம் எப்படி அவர்களிடம் நடந்து கொள்கிறோமோ அதே போல் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? அது பெரும் வேதனையை அளிக்கும், மன உளைச்சலை கூட சில சமயங்களில் கொடுத்துவிடும். நாம் எத்தனை தான் நன்றாக அவர்களிடம் நடந்து கொண்டாலும் சிலர் நம்மேல் இருக்கும் வெறுப்பை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். அதற்கு அவர்களிடம் அடிப்படை காரணங்களும் இருக்கும். அதனால் அவர்கள் நம்மிடம் எப்பொழுதும் பாராமுகமாகவோ அல்லது பழிவாங்கும் நினைவோடு அவமானப்படுத்துவர் மனிதர்களாகவும் இருக்கலாம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேறு வழியே இல்லை, அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவர் பரமாச்சாரியாரிடம் சென்று கேட்டார், நான் எத்தனை நன்றாக நடந்து கொண்டாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மிகவும் மோசமாகவே என்னை பற்றி பேசுகிறார்கள், என்னை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு பலவிதங்களிலும் நடந்து கொள்கிறார்கள், மிகவும் வேதனையாக இருக்கிறது, நான் என்ன செய்வது? அப்பொழுது பரமாச்சாரியார் அவரை எச்சரித்தார், அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும், அதற்குரிய பலன்கள் அவர்களுக்கு கிட்டாமல் போகாது. ஆனால் ஒன்று, நீ நன்றாக நடந்து கொண்டாலும் அவர்கள் இப்படி மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று ஆத்திரப்பட்டு அவர்களை சபித்து விடாது. நீ சபிப்பதனால் அவர்களுக்கு பல மடங்கு துன்பங்கள் நேரும், உண்மைதான். ஆனால் அவை அத்தனையும் உனக்கும் கர்மமாகி மறுபடியும் அது உன்னை வந்து வாட்டும். அந்த கஷ்டங்களை மறுபடியும் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். ஆகையால் இது கொக்கி போட்டுக்கொண்டே போகும். இந்த கர்மாவானது ஒருவரை நாம் பழி சொல்வதோ பொய்களை செய்து அவர்களை ஃப்ரேம் செய்து அவர்களை வம்பில் மாட்டிவிடுவதோ மிகவும் சுலபம். அதைத்தான் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி, இருந்துவிட்டு போகட்டுமே, நாம் எதற்கு தலையிட வேண்டும்? தலையிட்டோமானால் மேலும் பிரச்சனைகள். நாம் அதை பொறுத்து கொள்ளத்தான் முயற்சிக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் நன்றாக நடந்து கொள்கிறோம், அதைவிட வேறு என்ன வேண்டும்? நாம் நடந்து கொள்ளும் விதம் நமக்கு ஒரு பெரும் தவமாகும். அந்த தவத்திற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். மற்றவர்களை கடவுள் திருத்துவார். அவர் திருத்தும் பொழுது அவர்கள் திருந்துவார்கள். நாம் திருத்த முற்பட்டால், நாம் ஏதேனும் பதிலுக்கு செய்தோமானால் வம்பு வளர்ந்து கொண்டே போகும். அவர்கள் மீண்டும் இன்னும்
அதிக அளவில் நம்மை பழிவாங்குவார்கள். மனிதன் கோபப்படுவது ரொம்ப சுலபம், அந்த கோபத்தில் அடிப்பது இன்னும் சுலபம். அதனால் நாம் அவர்களை எதிர்கொண்டோமானால் அவர்கள் திருந்த மாட்டார்கள். அதை பகவானிடம் விட்டுவிட்டோமானால் பகவான் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை உருவாக்கி அவர்களை திருத்தி விடுவார். ஆக ஃபர்பேரன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நாம் சகித்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் யார் நமக்கு என்ன தீங்கு செய்தாலும் அதையெல்லாம் உடனேயே பகவானிடம் சென்று சமர்ப்பித்து விட வேண்டும். என்னுடைய நல்லதையெல்லாம் நான் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன், அதே போல் எனக்கு நேரும் கெட்டதையும் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று எல்லாவற்றையும் நாம் பகவானுடைய பாதங்களில் அர்ப்பணித்து கொண்டே இருந்தோமானால் அது பகவானுக்கும் நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கும் நடுவில் ஒரு விவகாரமாக சென்றுவிடும். பகவான் அவர்களை பார்த்து கொள்வார், அவர்களை திருத்துவார். நாம் அதை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக இது ஒன்றுதான் நாம் செய்ய முடியும். ஆகையால் நாம் அவர்களிடம் எப்பொழுதும் நல்லபடியாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொண்டாலும் அதை நாம் பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். நாம் ரியாக்ட் செய்யக்கூடாது. அதனால் மேலும் துன்பம் நமக்கும் வளரும், அவர்களுக்கும் வளரும். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். அதேபோல் எல்லாமே பகவான் தான். அதனால் ஏன் உலக வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது? நான் திருடினாலும் அதுவும் பகவான் தானே, நான் கொலை செய்தாலும் அதுவும் பகவான் தானே என்ற விபரீத புத்தியை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எல்லாமே பகவான் தான் என்கிற முதிர்ச்சியை நாம் அடையாத வரைக்கும் அந்த வித்தியாசங்கள் உண்டு. தர்மம் அதர்மம் உண்டு. நாம் தர்மத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். அதர்மங்களை செய்து அதுவும் பகவான் தானே என்று சொல்வது விபரீத புத்தி. அப்பொழுது விநாச காலம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். சொல்வார்கள் அல்லவா, விநாச காலே விபரீத புத்தி என்று. அதனால் நம்மை பொறுத்தவரையிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொன்னால் சொல்லிக் கொள்ளட்டும், அதை நாம் பகவானுக்கு அர்ப்பித்து நாம் அதிலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். பெரும் கருணையோடு தாங்கள் குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு இந்த உலகத்தில் வன்முறையால் பலவிதங்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயற்கை கூட சீற்றமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாகி தாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை கொண்டு வர வேண்டும். மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ்ந்து இறைவனின் நினைப்போடு செயல்பட வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் இரண்டையும் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலக நாடுகள் அனைத்தையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகைமை உணர்வோ அல்லது போர் செய்யும் எண்ணமோ எழக்கூடாது என்று கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். திரும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்களும் வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்களும் கோர விபத்துக்களையும் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கு மேல் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் சரி, எல்லோரும் இந்த கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள் தான். அது உடனடியாக வேலை செய்யும், துல்லியமாக வேலை செய்யும், கடுமையாக வேலை செய்யும். யாரையுமே அது விட்டு வைக்காது. நம்முடைய நம்பிக்கை வளர்வதற்கோ பக்தி வளர்வதற்கோ அது காத்து கொண்டிருக்காது. ஆயினும் இதற்கும் மேலே நமக்கு இறைவன் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அது அவருடைய காரணமற்ற கருணை.
அவர் நம்மேல் கொண்டிருக்கும் பேரன்பினால் இந்த காரணமற்ற கருணை என்ற ஒன்று உண்டு. அவரிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய இந்த காரணமற்ற கருணையானது உலக மக்களை எல்லாம் சென்று அடைந்து துன்பத்தில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு விதமான ஒரு ரிலீஃப் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஏதோ பகவானுடைய கருணையினால் அவர்களுக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை எல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது ஆனந்தமாக சொல்லி வர வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றை எல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாங்கள் உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணமாக செய்வதற்கு அருள வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது எங்கள் மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் நிறைந்து கிடக்கின்றன. உலகம் அவ்வளவு உள்ளே நுழைந்திருக்கிறது. இதன் அறிகுறிகள் என்ன? திடும் திடும் என்று ஒரு பயம் தாக்கும். இந்த பயம், கோபம், துக்கம், பொறாமை இவைகளெல்லாம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று காண்பித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கண்ணாடி போல் அந்த பயமானது சில சமயம் எதற்கு பயப்படுகிறோம், யாருக்கு பயப்படுகிறோம் என்று கூட நமக்கு புரியாது. அது ஆட்கொல்லியாக கூட மாறிவிடும். அதே போல் கோபம், கோபப்படுவதை ஒரு பெருமையாக கூட நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த கோபம் விஷத்திற்கு சமானம். அந்த கோபத்தில் நாம் என்ன செய்வோம்? நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொட்டி மற்றவர்களை தாக்குவோம். அதில் ஒரு திருப்தி வரும். அதே போல் பொறாமை, பொச்சரிப்பு, அது தவிர பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் துக்கப்படுதல், கவலைப்படுதல். அந்த கவலைப்படுதலே நமக்கு ஒரு பலமாகிவிடும். எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை பிடித்துக் கொள்வோம். நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வோம். பிறகு நமக்கு ஏதோ ஒரு பெரிய குறை இருப்பது போல் நினைத்து அதை பெரிதுபடுத்தி கடைசியில் மன உளைச்சலிலும் மருந்திலும் வாழ்க்கை விழுந்துவிடும். தாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள், பலமாக சொல்லியிருக்கிறீர்கள். இறை நாமம் வல்லமை மிக்க ஒரு பெரும் ஆயுதம். அதனால் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழிக்க முடியும். அதனால் விளைந்த வாசனைகளையும் மனதில் இருந்து எடுக்க முடியும். நம் மனதை தூய்மைப்படுத்த வல்லது. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக தாங்கள் அருள வேண்டும் என்று ஆத்மாத்மாவை வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்ன வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் உங்களுடைய வேலைதானே. நீங்கள் ஒருவர் தானே இருக்கிறீர்கள், வேறு எவரும் இல்லை, எதுவும் இல்லை. ஆக ஒவ்வொரு வேலையும் தங்களுக்கு சேவையாக ஆனந்தமாக செய்து போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்தால் அது நம்முடைய ஆத்ம சக்தியாக மாறிவிடும். இல்லை என்றால் எவ்வளவு சேவை செய்தாலும் இந்த போட்டி பொறாமை இவற்றிலேயே இருந்தோமானால் வெகு நாள் ஆகும் நம்முடைய ஆத்ம சக்தியாகவே மாறுவதற்கு. வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது இறைவனுடைய இச்சையினாலும் நம்முடைய கர்மத்தின் பலனாகவும் வந்து சேர்கிறது. இறைவனுடைய இச்சையதில் இறைவனுடைய சங்கல்பம் இருப்பதனால் அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்கும். நம்முடைய கெட்ட கர்மாவினால் ஒரு பலனை நாம் அனுபவிக்கும் பொழுது ஒரு தண்டனையாக அது மாறி நம்மை வாட்டும். ஆனால் நாம் அதை தண்டனையாக மட்டும் கருதினோமானால் விழுந்து விடுவோம், நிலைகுலைந்து போய்விடுவோம். மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்போம், இறைவனை நொந்து கொள்வோம். ஆனால் நம்முடைய பகவான் பேரன்பினால்
அவருடைய தயாள குணத்தினால் நம்முடைய கெட்ட கர்மாவின் பலனிலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக் கொடுக்கிறார். ஆக நாம் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் பகவானிடமிருந்து வரும் ஆசீர்வாதமாக மட்டுமே பிடிவாதமாக பார்க்க வேண்டும். அப்பொழுது ஒரு சில நாட்களிலேயே அது நமக்கு காண்பித்து கொடுத்துவிடும் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று. ஒவ்வொரு துன்பத்தின் துயரத்தின் முடிவிலும் அது ஒரு உயர் ஞானமாகி பிரகாசமாய் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிடும். இறை சக்தி அதில் சேர ஆரம்பித்துவிடும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதுமே தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் ஒழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்ற ஆத்மாத்மாவை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம்